நீங்க எங்களுக்கு ஓட்டே போடலனாலும் சரி, நாங்க தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். திருப்பூர்ல ஜெகதீசன் அப்படிங்கிற தமிழர் மேல ஒரு 50 வட மாநிலத்தவர்கள் சேர்ந்து தாக்குதல் நடத்தினதுல அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இந்த தாக்குதல் நடத்தின வட மாநிலத்தவர்களை இன்னும் கைது செய்யவே இல்லை. உங்களை கைது செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி சார்பா திருப்பூர்ல இந்திரா நகர்ல ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்ணாங்க. நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த வட மாநிலத்தவர்கள்லாம் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க. அந்த ஓனர் இவங்க எல்லாரையுமே ஒரு குடோன்ல தங்க வச்சிருக்காங்க. அங்கதான் இவங்க வாழ்றாங்க. இப்ப இவங்க ஓனர் சரியா சம்பளம் போடல போல. அதுக்காக இவங்க நின்னு பேசிக்கிட்டு அந்த இடத்துல கத்திட்டு இருந்திருக்காங்க. அதனால ஜெகதீசன் அப்படிங்கிற இந்த தமிழர் இங்க நின்னு கத்திட்டு இருக்காதீங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு திட்டினதா சொல்றாங்க. இந்த கோபம் அடைஞ்ச இந்த வடமாநிலத்தவர் போய் ஒரு 50 பேரை கும்பலா திரட்டிட்டு இவங்க ஒரு ஆளை தனியா போட்டு அவ்வளவு ப்ரூட்டலா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அகவால எடுத்து இவங்க மண்டையில அடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா எத்தனை வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, எங்க தங்குறாங்க, இதெல்லாம் ப்ராப்பரா மானிட்டர் பண்ணணும். இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற முறையை கொண்டு வரணும். இந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற முறையை பத்தி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் பேசுது. இப்ப அமைச்சிருக்க தாவேக்கா ஆட்சியிலையாவது இந்த இன்னர் லைன் பெர்மிட்ங்கிற முறையை கொண்டு வந்தா தமிழர்களுக்கு அவங்க வாழ்ற நிலத்துல கொஞ்சமாவது சேஃபா ஃபீல் ஆகும். ஏன்னா இன்னைக்கு திருப்பூர்ல நார்த் இந்தியன்ஸோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதே தமிழ்நாடு முழுக்க இந்த நிலைமை ரொம்ப அதிகமா ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளாம் எங்க போகுது, எப்படி நிம்மதியா வாழ்றது?